படத்துடைய பட்ஜெட்டே இத்தனை கோடி அப்படின்னா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணா பிரேக் ஈவன் ஆகும், அப்போ ஹிட் ஆகணும் அப்படின்னா எத்தனை கோடி தேவை அப்படின்னு கூலி படத்தை சுற்றி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ எத்தனை கோடி தேவை பார்த்துருவோமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்ததாக வரப்போகிற படம் தான் கூலி. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. லோகேஷ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை தாண்டி நாகார்ஜுனா, சௌபின், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ஏன் உபேந்திரா, அமீர்கான் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. படத்தில் வந்த எல்லா பாட்டுமே தாறுமாறான ஹிட்டு. ரீசெண்டாக வந்த பாட்டு மோனிகா பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பார்த்துட்டு நம்மளால் பாடாமலும் இருக்க முடியல, ஆடாமலும் இருக்க முடியல, அந்த அளவுக்கு ஹிட்டாக இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தை பற்றியான எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட ஜாஸ்தியாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 வரப்போகுது அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதியாகவே இருக்குது. அந்த வகையில் இந்த படத்துடைய ப்ரீ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கான். ஏன்னா எல்லா தியேட்டர் ரைட்ஸும் சரி, குறிப்பாக ஓடிடி ரைட்ஸும் சரி, இதெல்லாம் சேர்த்தாலே ப்ரீ பிஸ்னஸ் 500 கோடி பண்ணியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு தகவலாம் வந்துகிட்டு இருக்கு. இதில் வேற இன்னும் தமிழ்நாடு தியேட்டர்கள் ரேட்டையும் விற்கல, ஹிந்தி ரேட்ஸையும் விற்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான செலவை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்த ஸ்டார் காஸ்ட்டு அவங்களுக்கான சம்பளத்தை நீங்கள் கணக்கு பண்ணாலே பல நூறு கோடிகள் வந்துடும். ஸோ எப்படி இதை டாக்டிக்ஸ் பண்ணணும், எத்தனை கோடி வந்தால் இதை பிரேக் ஈவன் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ப்ரீ பிஸ்னஸ் 500 கோடி பண்ணிட்டாங்க, ரைட்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கிறாங்கல்ல. ஸோ மேற்கொண்டு ஒரு 500 கோடி மட்டும் கலெக்ட் பண்ணிட்டாலே தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு பயங்கரமான லாபத்தில் கொண்டு நிப்பாட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடு. ஆனால் இதுவே தியேட்ரிக்கல் சைடு இல்லாட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு படம் வசூல் ஆகுது அப்படின்னா அதோடைய நெட் கலெக்ஷன் என்ன, கிராஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. குறிப்பாக ஒரு படம் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு 100 கோடி கலெக்ட் பண்ணால் கூட அதில் ப்ராஃபிட் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பெர்சன்டேஜ் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ப்ரொடியூசருக்கு 500 கோடி இந்த படம் வந்தாலே லாபம்னா கூட அதை தாண்டி ஓடுனாதான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி, தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். ஆனால் இதை பற்றிலாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த படத்துடைய கேஸ்ட் அண்ட் குரூப் ஆக்கும்போது நம்மளாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியடை அப்படின்னு பேசப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கூலி எவ்வளோ பெரிய மாபெரும் சாதனையை பண்ண போகுது அப்படின்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.